பெற்றோரை இழந்து தவித்த 4 வயது குழந்தையை 2 வருட சட்ட போராட்டத்திற்கு பின் குழந்தையின் சித்தி மீட்டு தமிழகம் வருகை. மகன் மருமகளை இழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதலாக பேரன் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் கண்ணீருடன் விமான நிலையத்தில் குழந்தையை வரவேற்றனர். தமிழகத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வி பிரவீன்குமார் ஆகியோர் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் இருவரும் தற்கொலை செய்து கொண்டனர். இவர்கள் விஸ்வருத்தை என்ற 2 வயது மகன் இருந்துள்ளார். தாய் தந்தை தற்கொலை செய்து கொண்டதில் குழந்தை யாரும் இல்லை என நினைத்து அமெரிக்க அரசு பஞ்சாபை சேர்ந்த தம்பதிக்கு அதிகாரப்பூர்வமாக தத்து கொடுத்தது. இதனை அறிந்த குழந்தையின் சித்தி உடனடியாக சென்னையில் அமெரிக்க தூதரகத்தில் முறையிட்டு அமெரிக்கா சென்றார். இதன்பின் குழந்தையை தத்தெடுத்த பஞ்சாபி தம்பதி அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணையில் முறையீடு செய்வது குறித்து தெரியாததால் அமெரிக்காவில் உள்ள தமிழ் சங்கம் தமிழ் ஆர்வலர்கள் மூலம் உதவியை பெற்றும் அவர்கள் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொடர்பு கொண்டு உதவி கேட்டனர். இதன் பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணத்தில் பெற்றோரை இழந்து தவித்த 2 வயது குழந்தையை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்க தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள அயலக தமிழர் நல வாரிய தலைவர் கார்த்திகேய சிவசேனாபதிக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா சென்று அயலக தமிழர் நலவாரியம் நீதிமன்றத்தில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்ததன் அடிப்படையில் உறவினர்களிடமே ஒப்படைக்க அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2 ஆண்டுகள் நடைபெற்ற சட்ட போராட்டத்தில் இறுதியில் மீட்கப்பட்ட குழந்தை இன்று தமிழகம் அழைத்து வரப்பட்டது. அமெரிக்காவில் 2 ஆண்டுகள் தங்கி குழந்தையை மீட்டு கொண்டு வந்த சித்தி அபிநயா சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் அமெரிக்காவில் கோவை சேர்ந்த தம்பதி தங்க வைத்து பார்த்து கொண்டதாகவும் 2 வருடங்கள் அங்குள்ள தமிழ் சங்கம் தன்னார்வலர்கள் தனக்கு முழு ஆதரவு அளித்து தேவையான உதவிகளை செய்ததாகவும் தற்போது மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கார்த்திகேய சிவசேனாதிபதி ஆகியோருக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அமெரிக்க நாட்டின் சட்டம் தென்னந்தெளிவாக இருக்கிறது. ஒரு குழந்தை அவர்களுடைய பெற்றோரை இழந்தால் குடும்பத்திற்கு மட்டும்தான் அந்த குழந்தையுடைய முதல் உரிமை இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் எடுத்து அந்த குழந்தையை வளர்த்த வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ் என்ற அமெரிக்க நாட்டின் ஒரு அமைப்பு அந்த குழந்தையை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். அந்த குழந்தையுடைய சித்தி செல்வி அபிநயா முருகன் சினிமாவிலே வருவது போல ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல், அமெரிக்க நாட்டு விசா இல்லாமல் பாஸ்போர்ட்டை உடனடியாக எமர்ஜென்சியாக வாங்கி அமெரிக்க நாட்டு தூதரகத்துக்கு சென்று நின்று உள்ளே சென்று அந்த பிரச்சனைகளை எடுத்து கூறி சிபிஎஸ்ல இருந்து அவர்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு விசா வாங்கி கொண்டு அமெரிக்கா சென்று அங்கு அமெரிக்காவிலே அவர்கள் சொன்னது போல கோவையை சேர்ந்த ஒரு மருத்துவர்கள் ஒரு குடும்பம் அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறார்கள். அதே போல் ஃபெட்னா என்ற வட அமெரிக்காவின் தமிழ் பேரவையின் தலைவர் திரு பாலா சாமிநாதன் அவர்களும், அயலக தமிழர் நல வாரியத்தின் உறுப்பினர் அமெரிக்காவிலே திரு கால்துவல் வேல்நம்பி அவர்கள், திருமதி பாலாஜி கவிதா வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய உதவியாக இந்த வழக்கினை நடத்தியிருக்கிறார்கள். திருமதி ரோஹிணி, திருமதி லாவண்யா ரியாக்ஷன் டிவியை சேர்ந்தவர்கள், இப்படி பல்வேறு விதமான தமிழர்கள் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் உதவி புரிந்திருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்திய நாட்டுடைய தூதரகம் அட்லாண்டில் இருக்கக்கூடிய திருமதி ஸ்வாதி குல்கர்னி அவர்களும் திருமதி மினி நாயர் அவர்களும் மிகப்பெரிய ஆதரவாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய காதுக்கு இந்த பிரச்சனை கொண்டு வரப்பட்ட பொழுது என்னை அழைத்து உடனடியாக நீங்கள் அமெரிக்கா சென்று அபிநயா முருகனையும் குழந்தையும் சந்தித்து தமிழ்நாடு அரசு என்னென்ன செய்ய முடியுமோ, இந்திய அரசு என்னென்ன செய்ய முடியுமோ அதற்கெல்லாம் வழிவகுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். கடந்த வருடம் மார்ச் மாதம் அமெரிக்கா சென்று அபிநயாவையும் அபிநயாவுடைய அம்மா திருமதி சாவித்திரி முருகன் அவர்களையும் குழந்தையும் சந்தித்து பேசி மிசிசிப்பி மாகாணத்திலே ஒரு நாள் முழுவதும் இந்த அமைப்புகள் எல்லாம் அழைத்து இந்திய நாட்டு தூதரக அதிகாரிகளும் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தின் வாயிலாக அட்டார்னி ஜெனரல் அவர்களுக்கும் மிசிசிப்பி ஆளுநர் திரு டேட் ரவி அவர்களுக்கும் கடிதம் எழுத வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழ்நாடு அரசு அயலக தமிழர் நல வாரியத்தின் சார்பாக அவர்களுக்கு கடிதம் எழுதி சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி இப்பொழுது அமெரிக்க நாட்டு பிரஜையாக குழந்தை இருந்தாலும் அவர்களுடைய அம்மாவுடைய தங்கைக்கு அமெரிக்க நாட்டு கோர்ட் அவர்களுக்கு கஸ்டடி கொடுத்திருக்கிறது. குழந்தையை அழைத்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். தேர்தல்
கோர்ட் வந்து தத்தே கொடுத்துருச்சு. அவங்க வந்து குழந்தையை வந்து தத்தே எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அக்கா குழந்தையை வந்து தத்தே எடுத்துட்டாங்க அவங்க. தேர்தல் நேரமாக இருக்கும் காரணத்தினாலே முதல்வரை தேர்தல் முடிந்த பிறகோ அல்லது அவர்கள் சென்னையிலே இருக்கும் பொழுதோ சந்தித்து முதல்வரையும் நன்றி சொல்ல இருக்கிறார்கள். ஆதலால் முதல்வர் அவர்களுக்கும் அங்கே ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக அயலக தமிழர் நல வாரியத்தின் சார்பாக குறிப்பாக இதற்கு முன்பு இந்த செய்தியை வெளியிட்ட பல்வேறு பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த குடும்பத்தின் சார்பாக மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லைங்க, அதாவது எப்படின்னா இப்போது அபிநயா சொல்லும்போது சொன்னாங்க இல்லைங்களா, இப்போ தமிழ்நாட்டில் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆஃபீஸ் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து அசஸ் பண்ணி அந்த குடும்பத்தில் குழந்தைய வளர்க்க முடியுமா, அவங்க வசதி இருக்கா. ஏன்னா அங்கே நிறையா கேள்விகள் எழுப்புனாங்க. அங்கே போய் குழந்தை பாதுகாப்பு இருக்காது, குழந்தை அமெரிக்க நாட்டு பிரஜைகள்லாம் அந்த ஆப்போசிட் பார்ட்டி எழுப்புனாங்க. ஸோ அப்போ எல்லா பேப்பர்ஸும் கொடுத்து நம்ம வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி எப்படி இருக்குது, தமிழ்நாட்டுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுல எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் இன் அ வைல் அதுக்கு ஒரு பீரியட் இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா சைல்டு இஸ் அமெரிக்கன் சிட்டிசன். ஸோ அதனால் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். சைல்டு வந்து எப்படி இருக்குன்னு 18 ஆக வரைக்கும், மேஜர் ஆக வரைக்கும். இல்லை, நீங்கள் அமெரிக்காவில் குழந்தை பிறந்தோ ஆட்டோமேட்டிக்காகவே அமெரிக்கன் சிட்டிசன் தான். அவங்க அம்மா அப்பா அமெரிக்காவில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் குழந்தை அமெரிக்கன் சிட்டிசன் தான். குழந்தைக்கு அமெரிக்கன் பாஸ்போர்ட் தானே இருக்குது. குழந்தைக்கு அமெரிக்கன் பாஸ்போர்ட் தான் இருக்குது. அதனால் அது 18வது வயதுலையோ 21வது வயதுலையோ அந்த தம்பி எடுக்க வேண்டிய முடிவு, நம்ம அமெரிக்க பிரஜையாக இருக்கலாமா இல்லை இந்திய பிரஜையாக இருக்கலாமான்னு அன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய முடிவு. இந்த அயலகத்துக்கும் வெளிநாடு தமிழ்நாடு செஞ்சி மஸ்தான் ஐயா தான் எங்கள் துறையுடைய அமைச்சர். நான் வந்து அந்த வாரியத்துடைய தலைவர். தனியாக அயலக தமிழர் நல வாரியம்னு ஒரு வாரியத்தை 2010 கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் காரணத்தினாலே 10 வருட காலமாக இல்லாமல் போயிட்டு இந்த 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்தது தான் அயலக தமிழர் நல வாரியம். அந்த வாரியத்தின் தலைவர் என்ற முறையிலும் ஒவ்வொரு கண்டத்திற்கும், அமெரிக்கா கண்டத்திற்கு, ஐரோப்பியா கண்டத்திற்கு, தெற்கேசியாவுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கண்டத்திற்கும் வாரியத்திற்கு ஒரு உறுப்பினரையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அந்த உறுப்பினர்கள் அந்த எங்கள் காதுக்கு கொண்டு வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவார்கள். இல்லை, அதாவது இப்போ தான் வந்து அதை பற்றி பேசியிருக்கோம். இது வரைக்கும் வந்து நாங்கள் குழந்தையை மீட்டெடுக்கிறதுல மட்டும்தான் இருந்தோம். இப்போ தான் வந்ததுன்னு அபிநயாட்ட கேட்டிருந்தேன். அப்படியே அவங்க அம்மாட்டையும் பேசிகிட்டு இருந்தேன், அக்காட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதனால் நிச்சயமாக வந்து அப்படி ஒரு தேவை ஏற்பட்டால் அவங்கள வந்து விண்ணப்பிக்க சொல்லி கேட்டிருக்கோம் நம்மகிட்ட. ஸ்பெஷல் கேஸாக இதை சிஎம் வரைக்கும் கொண்டு போய் அந்த குடும்பத்திற்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ, என்ன உதவி செய்ய வேண்டுமோ முடியுமோ நிச்சயமாக அதை தமிழ்நாடு அரசு அயலக தமிழர் நல வாரியம் செய்யும். நன்றி. வணக்கம், என் பேர் அபிநயா முருகன். எங்கள் சொந்த ஊர் வந்து திருச்சி. என் அக்காவும் மாமாவும் அமெரிக்காவில் மிசிசிப்பியில் இருந்தாங்க. அவங்க வந்து ரெண்டு பேரும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. 2022 மே மாதம். கவர்மெண்ட் வந்து குழந்தைய வந்து சிபிஎஸ் கஸ்டடிக்கு போயிடுச்சு. குழந்தை சைல்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ்க்கு போயிடுச்சு குழந்தை. நான் இங்கேருந்து குழந்தைய மீட்க போகிறதுக்குள்ளே இன்னொருத்தங்க வந்து குழந்தை வந்து இன்னொருத்தங்க கைக்கு கஸ்டடி போயிடுச்சு. நான் போனோன்னே என்கிட்ட குழந்தைய கொடுக்கல, குழந்தைய பார்க்கவும் விடல கவர்மெண்ட்டும் அவங்களும். இதெல்லாம் சொல்லலாமா சார்? சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நீ சொல்லு. அவங்க ரீகன்வர்ஷன் கேஸ் அளவாக நீ சொல்லணுமா? நீ பாக்கி ஏதாவது சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நீ சொல்லு. அப்படியே வேணாட்டு நம்ம வீடியோ தான் அவங்க எடிட் பண்ணிக்கவும் சொல்லிக்கலாம். அது பயமாக இருந்தால் சொல்லு. சட்ட போராட்டம் நீ சொல்லு. நீ உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. எனக்கு வந்து எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. நான் எங்கள் அக்கா மாமா இறந்த அன்றைக்கி தான் நான் போய் பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்கினேன். பாஸ்போர்ட் வாங்கி அப்புறம் வீசா எடுத்துகிட்டு நான் யூஎஸ் போனேன். யூஎஸ் போனதும் எனக்கு தங்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. என்னை வந்து பொண்ணு மாதிரி வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த டாக்டர் சுவாமியும் மிஸ் கலா சுவாமியும் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சப்போர்ட் பண்ணி யூஎஸில் என்ன நடக்கும், எப்படி இருக்கும்னு வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது அவங்க தான். நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த சமயத்தில்.
தமிழ்நாடு என்ஆர்டி வெல்ஃபேர் வந்து நான் அங்கேருந்து நான் என்ன ஹெல்ப் கேட்டாலும் எனக்கு உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ரிப்போர்ட் வேணும், இந்த ஹோம் ஸ்டடி வேணும், நான் என்ன கேட்குறேனோ அது எல்லாமே எனக்கு வந்து கால நேரம் பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். சார் வந்து யூஎஸில் நேரில் நான் இருக்க இடத்துக்கே வந்து அங்கே இருக்க தமிழ் பீப்புள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் கிடச்சிதாங்க. நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். ரியாக்ஷன் டீம் அவங்க தான் வந்து ஆரம்பத்தில் இருந்தே என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. ரியாக்ஷன் டீம் லாவண்யா மேடம், பாலாஜி சார், ரோஹிணி மேடம் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ரியாக்ஷன் டீம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அட்லாண்டா இந்தியன் எம்பசி வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பார்க்கணுங்கிறதுக்காக அங்கே ட்ரை பண்ணி வந்து என்னை பார்த்துட்டு என்னோடய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் எனக்கு இப்போ நான் கிளம்பி வர வரைக்கும் எனக்கு இந்தியன் எம்பசியை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுவாதி குல்கர்னி மேடம்க்கும் இப்போ புதுசாக சிஜி வந்திருக்காரு ரமேஷ் பாபு சாருக்கும் அவங்க டீம் மினி நாயர் மேடம்க்கும் மதன் டிடிஎல் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு சிஎம் வந்து சார்கிட்ட வந்து நீங்கள் நேரடியாக போய் அந்த குழந்தைய வந்து ஹெல்ப் குழந்தை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னனால சார் வந்தாங்க. நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு சிஎம்க்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் எங்கள் குடும்பமாக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். எங்கள் குழந்தைய இன்றைக்கி மீட்டுட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் அபிநயா முருகன்.